சம்மர் வெக்கேஷனுக்கு மயாமிக்கு போகலான்னு சொல்லிட்டு அமெரிக்கன் ஏர்லைன்ஸில் டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தோம். போர்டிங் பாஸை வாங்கிட்டு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா என் பையனை பார்த்துட்டு ஏரோஸ்டஸ்க்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஹே குட்டி பையா, பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்கே, வா உன்னை பைலட் அங்கிள்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பெர்மிஷன் கேட்டுட்டு காக்பீட் உள்ள கூட்டிட்டு போனாங்க. யூஸ்வலி காக்பீட் உள்ள யாருமே அலௌடு கிடையாது, ஏன்னா அங்கே வந்து ஏகப்பட்ட பட்டன்ஸ் இருக்கும். ஸோ யாராவது எதையாச்சும் அழுத்தி விட்டாங்கன்னா அது ஃப்ளைட் கண்ட்ரோல் இல்லாமல் ஆக்கி விட்டுடும். அப்படி இருக்கும் பட்சத்தில் என் பையனை உள்ளே கூட்டிட்டு போனதும் அந்த பைலட்ஸ் 2 பேருமே ரொம்ப ஹம்பிளாக அவனை வந்து வெல்கம் பண்ணி பைலட் சீட்லயே அவனை உட்கார வச்சு ரசிச்சிட்டு இருந்தாங்க. எப்பவுமே ஃபிளைட்ல 2 பைலட்ஸ் தான் இருப்பாங்க, ஏன்னா ஒருத்தர் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுன்னா இன்னொருத்தர் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. அதுவும் அவங்களுக்கு வர சாப்பாடும் கூட பாத்தீங்கன்னா வேற வேற இடத்துல இருந்து தான் வரும். ஏன்னா ஒரே இடத்துல இருந்து வர சாப்பாடை சாப்பிட்டு 2 பேருக்கும் ஒரே நேரத்துல ஃபுட் பாய்சன் ஏதாவது ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிடும் இல்லையா? அதனாலதான் சட்டப்படி பேசஞ்சர்ஸ் யாருமே காக்பிட் உள்ள போக அலோடே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்துல என் பையனால நாங்க காக்பிட் உள்ள போயிட்டு உள்ள பார்க்கும்படியா ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த ஏர்லைன்ஸோட பேட்ஜ் ஏரோஸ்டஸ் வந்து அவனோட சட்டையில வேற குத்தி விட்டுட்டு போனாங்க.